நல்லவர். கடைசி 8வது மாதத்துடைய கடைசி நாளில் நம்ம இருக்கிறோம். ரைசலாம் 8 மாதம் கடந்து ஓடி வெகு வேகமாக ஓடிட்டு இருக்க நாட்களும் காலங்களும். ஆமாம், இவர் நல்லவர். இப்போதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள 8 மாதம் முடிய போகுது. ஆனாலும் கர்த்தர் நல்லவராக இருந்து நம்மை நடத்தி வருகிறார். பேசலாம். நம்முடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவமாக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பேசலாம். நாமத்தை மேம்படுவதாக. இந்த 2025ஆம் ஆண்டு இந்த ஆகஸ்ட் மாதம் 8வது மாதம் 31ஆம் நாளிலும் கர்த்தருடைய ஆணைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே நம்முடைய மனதார வாழ்த்து வரவேற்கிறேன். பேசலாம். எல்லாருடைய ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த 8வது மாதத்திலும் தேவன் நமக்கு வந்திருக்கிற வார்த்தை கொடியேற்றுவோம். ஆமென். போன மாதத்திலே கர்த்தர் நமக்கு தந்தது கொடியேற்றுவார். பிரைஸ்லாம். ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்வார்? கொடியேற்றுவார். நமக்காக ஆண்டவரே நமக்கு என்ன செய்வார்? கொடியேற்றுவார். அதே நேரத்தில் ஸ்தோத்திரம், நம்மையும் ஆண்டவர் கொடியேற்ற செய்ய அவர் வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். இந்த செய்தியுடைய அந்த கடைசி பகுதியில் நம்ம வந்திருக்கிறோம். பிரைஸ்லாம். தேவன் நல்லவர். செக் பண்ணுவா மைக்கு. பிரைஸ்லாம். வாசி. சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இந்த சங்கீதம் என்பது, சங்கீதம் என்று சொன்னால் பாடல். ஆமென். பாடலாக பாடப்பட்டவைகள் தான் இந்த இதை உங்களுக்கு சொல்லலன்னு நினைக்கிறேன். இந்த வேதத்திலே 5 புஸ்தகங்கள் பாடலாக எழுதப்பட்டது. பேசலாம். தெரிந்தவர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். இது நிறைய பேர் சொல்லியிருக்கிறேன். 5 புத்தகங்கள் பாடலாக எழுதப்பட்டது, பாடப்பட்டது. எது? அதே. ஆமா, சங்கீதம் 1 பாட்டா. நாம படிப்பதற்கு வசதியாக அப்படியே ஆர்டராக நல்ல வரிசையாக தொகுத்து வேத ஆசிரியர்கள் நமக்காக எழுதி கொடுத்திருக்கிறாங்க. கையை தடி கத்திர மேன்மைப்படுத்துகிறார். நல்லவர். அப்படி நாம படிப்பதற்கு வசதியாகத்தான் இந்த வேதாங்கத்தை ஆசிரியர் நமக்கு தொகுத்து கொடுத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படித்தான் பஞ்சாகமங்கள் 5 ஆதியாகம உபாகமம், அடுத்து சரித்திர ஆகமங்கள் யோசுவாவிலிருந்து என்னது நெகேமியா எஸ்தர் வரைக்கும் சரித்திர ஆகமங்கள். 3வது தான் செய்யுள் ஆகமங்கள், பாட்டு ஆகமங்கள். யோபுவிலிருந்து உன்னத பாட்டு வரைக்கும் இருக்கிற 5 புஸ்தகங்கள் தான் பாடலாக எழுதப்பட்டவைகள். கைகளை தட்டுமா. அல்லேலூயா. அதனால வேதத்தை நேசிங்க. ஆமென். வேதனை கையில வருவதற்கு எவ்வளோ ஊழியக்காரர்கள் மிஷனரிகள் நமக்கு தியாகம் பண்ணியிருக்காங்க. அல்லேலூயா. அதெல்லாம் நாம மறந்துடக்கூடாது. பிரைஸ்லாம். தேவன் நல்லவர். ஆக இந்த 5 புஸ்தகங்களும் யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, அந்த 5மே பாடல் வடிவிலே தான் அன்றைக்கு இருந்திருக்கிறது. அதை என்ன பண்ணாங்க ஆசிரியர்கள்? அப்படியே உரைநடை வடிவில் அவங்க எழுதிட்டாங்க. யோபுவும் பாடலாக பாடப்பட்ட புஸ்தகம் தான். ஆமென். இதே போல சங்கீதம் எல்லாமே கர்த்தர் டாப்பானதா உன்னத பாட்டு. பிரைஸ்லாம். ஆக இந்த சங்கீதம் என்று சொன்னால் கவனிங்க, தாவீது தான் எழுதினார் அப்படின்னு சொல்லி நாம அறிந்திருக்கிறோம். ஆனால் தாவீது மாத்திரமல்ல, கொயர் லீடர், மியூசிக் டைரக்டர் ஆசாப் என்கிற ஒருத்தர், இன்னும் பலர் என்ன பண்ணிக்கிறாங்க, அதை பாடியிருக்கிறாங்க. சாலமன் ராஜா சில சங்கீதங்களை பாடியிருக்கிறார், மோசே பாடியிருக்கிறார். அமைச்சர் இல்லாம. ஆனா 20ஆம் சங்கீதத்துல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் பாடின இந்த பாடல். சொல்லுங்க அல்லேலூயா. அதைத்தான் நாம் இந்த மாதத்தில் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். தாவீதுக்காக இஸ்ரவேல் மக்கள் பாடின ஒரு ஜெப பாடல் தான் இந்த 20ஆம் சங்கீதம். ஆமென். அதிலே இந்த மக்கள் சொல்றாங்க, நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். அல்லேலூயா. அப்படின்னா இணைந்து எல்லாரும் ஒன்று இணைந்து செயல்படுகிற கொடியேற்றுதல் என்பது என்ன அர்த்தம் குறித்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ராமி சொல்லலாமே. போன வாரத்திலே நாம் தாவீது ராஜாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் இணைந்து அவர்கள் ஜெயம் பெற்றதை குறித்த நாம செய்தியை கேட்டோம். சொல்லும் அல்லேலூயா. ஆமென். தாவீதும் இஸ்ரவேல் மக்களும். ஆமென். இன்றைக்கு இன்னொரு சம்பவத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். வாசிக்க 2 நாளாகமம் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 20, 26, 27. 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பெயர் தரித்தார்கள். பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் கலிகூர செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் யோசபாத்தும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடே எருசலேமுக்கு திரும்பினார்கள். அல்லேலூயா. பைபிளை வாசிக்கிறது இல்லை அப்படிங்கிறது நிறைய பேர் பைபிள் இடையிலே கண்டுபிடிக்க முடியுது. ஆமென். டெய்லி பிள்ளைங்க பைபிளை படிங்க, ஒரு அதிகாரமாவது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம தியானிக்க போற காரியம் யோசபாத் ராஜாவும் யூதா ஜனங்களும். அல்லேலூயா. போன வாரம் தியானித்தது தாவீதும் இஸ்ரவேல் ஜனங்களும். ஆமென். தாவீதும் சமஸ்த இஸ்ரவேல், ஹோல் இஸ்ரேலைட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இங்கே யோசபாத் ராஜாவும் யூதா ஜனங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதனே இஸ்ரவேல் அப்புறம் யூதா. நல்ல கவனிங்க. சாலமோன் ராஜாவுக்கு பிறகு அவருடைய மகன் ரெகோபெயாம் ஆட்சிக்கு வந்தான். அவனுக்கு பிறகு அந்த இஸ்ரவேல் ராஜ்யம் 2ஆக பிரிந்து விட்டது. வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம். அதிலே வடக்கு ராஜ்யம் 10 கோத்திரம் அந்த இஸ்ரவேல் அழைக்கப்பட்டது. தெற்கு ராஜ்யத்திலே யூதா கோத்திரம் 2 கோத்திரம் இருந்துச்சு. அதிலே உள்ள ஒரு ராஜா தான் இந்த யோசபாத் ராஜா. அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க, இந்த ராஜாக்கள் எல்லா ராஜாக்களுமே அவர்கள் ஆண்டவருக்கு பயந்தவர்களாக இருக்கவில்லை. ராமேஸ்வரன் சிலர் தான் கர்த்தருக்கு பயந்து நல்ல காரியங்களை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா சில ராஜாக்கள், குறிப்பா நம்ம ஆகாப் ராஜாவை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் 1 ராஜாக்கள் புத்தகத்துல. ஆமென். அவன் கர்த்தரை விட்டு விலகி போய் அப்படியெல்லாம் இருந்துக்கிறான். ஆனா இந்த யோசபாத் ராஜா கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடந்த ஒரு ராஜா. ராமேஸ்வரன். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி இருக்கிற சூழ்நிலை தான் பாருங்க, இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. இந்த யூதா ஜனங்கள் இந்த யோசபாத் ராஜா இவர்களுக்கு விரோதமாக எதிரிகள் யுத்தம் பண்ண வருகிறார்கள். அப்பொழுதுதான் இந்த ராஜாவும் இந்த யூதா ஜனங்களும் சேர்ந்து இணைந்து செய்த காரியங்களை குறித்து நாம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. ஏன்னா சங்கீதம் 25 என்ன சொல்லப்படுது? நாங்கள் நம்முடைய கர்த்தருடைய நாமத்தில், தேவனுடைய நாமத்தில் என்ன செய்வோம்? கொடியேற்றுவோம். எல்லாம் அந்த வார்த்தையை சொல்லுங்க. கொடியேற்றுவோம். இல்ல சத்தமா? தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். அப்படியானால் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே ராஜாவோடு இணைந்து மக்கள் இருந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படியானால் சபையில ஊழியத்துல விசுவாசிகள் எல்லாரும் ஊழியக்காரோட எவ்வளவு இணைந்து நாம செயல்பட வேண்டும். அமை சொல்லலாமே. நல்லவர். பிரைஸ்லாம். அப்ப பாருங்க, இந்த யூதா மக்களுக்கு விரோதமாக
என்ன பண்றாங்க? 3 விதமான குரூப் மக்கள் யுத்தம் பண்ண வராங்க. மோவா புத்திரர், அம்மோனியர்கள், இன்னும் அதுக்கு என்ன செய்றாங்க, அதுக்கு அப்புறத்தில் உள்ளதான மக்கள் யுத்தம் பண்ண வருகிறார்கள். அப்படி வந்த பொழுதுதான் இங்கே நடக்கிற காரியத்தை குறித்து நம்ம சுருக்கமாய் தியானித்து கர்த்தரை உயர்த்த போகிறோம். அல்லேலூயா. நாம சொல்லுங்க அல்லேலூயா. முதலாவது அந்த யோசபாத் ராஜாவும் யூதா மக்களும். யூதா என்று சொன்னால் அது அர்த்தம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னது யூதா என்றால்? என்ன அர்த்தம்? துதி. யாக்கோபுக்கு பிறந்த 4வது மகன் தான் இந்த யூதா. இந்த யூதாவுடைய தாய் யாரு? அம்மா யாரு? லேயாள். பேசலாம். அப்ப 4வது மகனை பெற்றெடுக்கும் பொழுது அந்த தாய் என்ன பண்ண, இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த மகனுக்கு யூதா என்று பெயரிட்டான். மலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. யூதாக்கள் என்று சொன்னால் கர்த்தரை துதிக்கிறவர்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேவ பிள்ளைகளா அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாரும் ஆண்டவரை துதிக்கிறவங்க, அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும், அவரை ஆராதிக்கணும், அவருக்கு நன்றி செலுத்துவதை நம்ம மாற வேண்டும். மலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதத்தில் சொல்லப்பட்டு துதித்தலுடனே அவர் சந்நிதி முன் மாறுங்கள். இன்னைக்கு நிறைய பேர் துதித்தலுக்கு ஸ்தோத்திரம் பண்றதற்கு என்ன செய்யல, வரதில்லை. ஸ்தோத்திரம். அதனாலதான் யூதர்கள் யெகோவா தேவனை, மெய் தேவனை துதிக்கிறவர்கள் ஆராதிக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. பேசலாம். தேவன் நல்லவர். ஆகவே இந்த யோசபாத் ராஜாவும் யூதா ஜனங்களும் செய்த முதல் காரியம் என்னென்று சொன்னால், அதே அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிப்போம். 3-4. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்களை கர்த்தரை தேட வந்தார்கள். கையில் தலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. யோசபாத் ராஜாவும் யூதா ஜனங்களும். அல்லேலூயா. இங்கே ஒரு காரியத்தை டிக்ளேர் பண்ற இந்த ராஜா, எதிரிகள் யுத்தம் பண்ண வராங்க. 3 விதமான குரூப் மக்கள், 3 விதமான எதிரிகள் எதிர்த்து வராங்க. ஒரு ராஜா எதிரி யுத்தம் பண்ண வருகிறான்னு சொன்னா என்ன செய்வான்? தன்னுடைய படைபலத்தை எல்லாம் கூட்டுகிறான். எல்லாம் என்ன செய்யுங்க, சேருங்க. காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, ரதங்களை என்ன செய்யுங்க, ஆயத்தமா வையுங்கள். எதிரிகள் யுத்தம் பண்ண வந்திருக்கிறாங்க. நாம இப்ப என்ன செய்வோம்? யுத்தம் பண்ணணும்னு சொல்லி சொல்லுவதா ராஜாவுடைய சொல்லுங்க வேலை. இன்னைக்கு அணு ஆயுதங்கள், இன்னைக்கு என்னது, பீரங்கிகள், துப்பாக்கிகள், ஏவுகணைகள், ஸ்தோத்திரம், ட்ரோன் மூலமாக, இன்னும் ஏவுகணைகள் மூலமாக தாக்கி எதிரிகளை வீழ்த்துகிற காரியம் நடக்குது. அன்றைக்கு என்ன செய்யணும்? மேன்மேலதான் என்ன செய்யணும்? யுத்தம் செய்ய வேண்டும். ஆனால் இந்த யூதா ராஜா சொன்ன காரியம் என்னன்னா, பிரேயரை டிக்ளேர் பண்றாங்க. அல்லேலூயா. யூதாவெங்கும் என்ன டிக்ளேர் பண்றாரு? உபவாசத்தை கூறுவித்தான். அல்லேலூயா. ஜெபம் சொல்லுங்க. ஆமென். இந்த சம்பவம் பழைய ஏற்பாட்டுக்கும் இந்த சம்பவத்துக்கு சம்பந்தம் கிடையவே கிடையாது. பழைய ஏற்பாட்டுல என்னது? பட்டயம், கத்தி, இப்படிதான் என்ன செய்து இருந்தது. ஆனால் எங்கே பாருங்க, யோசபாத் கர்த்தருக்கு பயந்து விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் அகற்றி, விக்கிரகங்களை எல்லாம் தகர்த்து கர்த்தரை தொழுது கொண்ட ஒரு ராஜா. அவர் சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா ஏராளமான பேர் எதிரிகள் வராங்க. இவங்க போய் யுத்தம் பண்ண போனா கண்டிப்பா நம்மளால அவங்களை ஜெயிக்க முடியாது என்பதை இந்த யோசபாத் உணர்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. சில நேரங்களில் ஆண்டவர் என்னுடைய திராணிக்கு மிஞ்சி எத்தனை ஆண்டவர் போராட்டங்கள் வருதப்பா, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், எவ்வளவோ நான் போராடி பார்த்துட்டேன். ஆமென் சொல்லுங்களாமே. நம்ம சுய பலத்தினால கொஞ்சம் தாங்க செய்ய முடியும். ரைசலா. தேவனுடைய பலத்தை நாம சாரும் பொழுது, அவருடைய ஒத்தாசையை நம்ம தேடும் பொழுது, தெய்வ தலையிலே சொல்லுங்க சந்தோஷம் சத்தமாக. அல்லேலூயா. ரைசலா. நம்முடைய
தன்னுடைய பலத்தினாலே முடியாததை பராக்கிரமத்தினால முடியாததை ஆண்டவர் தன்னுடைய வல்லமையால் செய்து முடிப்பார். யூதா மீண்டும் உபவாசத்தை கூர்வித்தான். கூறின உடனே இந்த யூதா ஜனங்கள் எல்லாம் யாரும் எதிர்கேள்வி கேட்டுட்டு இருக்கவில்லை. சொல்லுங்கள, என்ன இந்த ராஜாவுக்கு ஏதாவது ஆகி போச்சா? எதிரிகள் யுத்தம் பண்ண படையெடுத்து நின்றுட்டு இருக்கிறான். இவர் என்ன பண்றாரு? என்னத்தை கூறுவிக்கிறாரு? உபவாசத்தை எல்லாம் வாங்கப்பா, எல்லாம் எருசலேமுக்கு வா அப்படின்னு சொல்றாரு. என்னையா வேடிக்கையா இருக்குது? ஒரு ராஜா செய்ய வேண்டிய வேலையா இது? அவன் தன்னுடைய ரதத்தை எடுத்துக்கொண்டு பட்டயத்தை ஈட்டிய கையில எடுத்துக்கிட்டு யுத்தம் பண்ண புறப்படான்னு டிக்ளேர் பண்ணான்னு பார்த்தா இப்படி சொல்றாரு அப்படின்னு எந்த ஜனங்களும் எதிர் சிந்தனைகள் எதிர் கேள்விகள் வரவே இல்லை. சொல்லலாம சத்ருக்கு எதிராக நம்ம கொடி ஏற்றணும்னு சொன்னா ஏன் எதற்குன்னு எதிர் கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது. சபையில ஊழியத்துல கர்த்தர் ஊழியக்காரர் மூலமாய் கர்த்தர் கொடுக்கிற ஏவி எழுப்புகிற ஜெபித்து செயல்படுத்துகிற காரியங்களுக்கு ஆமென் இந்த ஜெபம் அந்த ஜெபம்னு சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு கேள்வி வரும். எப்ப பார்த்தாலும் இவர் அந்த ஜெபம் இந்த ஜெபம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாரே. அப்படிதான் நீங்க மக்கள் இருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர். அப்படிப்பட்ட சிந்தனைகள் நமக்குள்ளே வராதபடி தேவனை காப்பாராக. ஆமென். பாருங்க, இங்கே வேதவசனம் தெளிவா சொல்லுது. அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். அல்லேலூயா. யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தாங்களாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அந்த வசனம் நல்லா பாருங்க. எல்லா பட்டணங்களில் இருந்த எல்லா யூத ஜனங்களும் ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்படின்னா சின்னவங்க பெரியவங்க வயதானவங்க ஆண்கள் பெண்கள் என்கிற வித்தியாசமின்றி எல்லாரும் தேவ சமூகத்திலே அங்கே ஆலயத்துக்கு நேராக அல்லேலூயா எருசலேமுக்கு நேராக அவர்கள் சகாயம் தேட. சகாயம் என்று சொன்னால் என்னது? உதவி, ஹெல்ப். ஆமென். சகாயம் தேட. என்னதான் சங்கீதம் 124 சங்கீதத்தில் சங்கீதக்காரர் எப்படியாய் சொல்கிற வாசிங்க. சங்கீதம் 124:1. மனுஷன் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். ஆமென். 6வது வசனத்திலிருந்து நம்மை அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிச்சு. கண்ணி தெரித்தது. நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திலே உள்ளது. உலகத்தை உயர்த்தி சொல்லுங்க. சங்கீதம் 20:5 என்ன சொல்லப்படுது? எங்கள் தேவனுடைய நாமத்திலே என்ன செய்வோம்? சொல்லுங்க சத்தமா. அதுதான் இங்கே சங்கீதக்காரன் எழுதி வச்சுக்கிறாரு. என்ன எழுதுகிறாரு? நம்முடைய சகாயம் சொல்லுங்க வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திலே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திலே உள்ளது. ஆமென். அப்படிதான் அவர் என்ன பண்ணிருக்காங்க? சகாயம் தேட எல்லா ஜனங்களும் யூதாக்கள் கர்த்தரை துதிக்கிற எல்லாரும். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திர சபையில் அங்கமா இருக்கிற நீங்க, விசுவாசியா இருக்கிற நீங்க, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு கொடுக்கிறதான நீங்கள் பேசலாம். ஸ்தோத்திரம். ஆலயத்திலே ஊழியத்தின் மத்தியிலே கர்த்தர் ஊழியர்கள் மூலமாய் கொடுக்கிற காரியங்கள், ஜெபங்கள், திட்டங்கள் எல்லாவற்றையும் எல்லாரும் இணைந்து ஒரு அல்லேலூயா சகாயம் தேட உதவியை பெற தேவனிடத்தில் கூடி வரணும். ஒரு அல்லேலூயா. எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, நான் அவ்வளவு பிஸியா இருக்கிறேன் அப்படின்னு இல்லாதபடிக்கு ஒரு சொல்லுங்க. ஆமென்.
முதலாவது யோசபாத் ராஜாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். சொல்லலாமே. இரண்டாவது என்ன செய்தார்கள்? அதே அதிகாரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். 11ஆம் வசனமும் 12ஆம் வசனமும் 11 முடிய இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி தேவரீர் எங்களை சுதந்தரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்தில் இருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். எங்கள் தேவனே அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்றான். யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் சாதிகளும் அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்னால் நின்றாங்க. கைகளை தட்டி எல்லாரும் இந்த செய்தியை நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆனா இந்த கான்செப்ட்ல பண்ணவில்லை இதுவரைக்கும். அல்லேலூயா. ராஜாவும் யூதா மக்களும். அல்லேலூயா. முதலாவது சகாயம் தேட உதவியை தேடி ஓடினார்கள். இரண்டாவது சொல்லப்படுகிறது, இங்கேயும் பாருங்க, யூதா கோத்திரத்தார் அனைவரும். அல்லேலூயா. ஏற்கனவே பார்த்தது யூதா படத்திருக்கிற எல்லா ஜனங்களும் சொல்லப்படுது. இங்கே சொல்லப்படுது யூதா கோத்திரத்தார் அனைவரும். அது மாத்திரமா, குழந்தைகள் முதற்கொண்டு. கைவிதலையில சொல்லுங்க. இன்னைக்கு பேரண்ட்ஸ் ஜபா அப்படின்னா, இன்னைக்கு லீவு அப்படின்னா நல்லா தூங்கட்டும். தூங்கு தூங்கு மகனே, தூங்கு தூங்கு பாலாணி. இன்னைக்கு விசுவாசிகள் ஜபத்துக்கு நீ பிள்ளைகளை நீங்க உற்சாகப்படுத்துறீங்களா? அழைச்சிட்டு வர்றதுக்கு மாலிய பசங்களை சொல்றீங்களா? இல்ல என்ன பாருங்க, உங்களை தான் சொல்றேன். நீங்க பிள்ளைக்கு லீவு நல்லா தூங்கட்டும். ஆளுக்கு பிள்ளை என்ன தூங்கினா 24 மணி நேரம் என்ன படிக்க போகுதா? 24 மணி நேரம் எனக்கு வேலைக்கு போகுதா? அல்லது நீங்களா 24 மணி நேரம் வேலை பார்க்குறீங்களா? தோத்திரம். நல்ல கவனிங்க. நம்ம கர்த்தருடைய நாமத்திலே நாம கொடியேற்றணும் அப்படின்னு சொன்னா எல்லாரும் கர்த்தருக்கு முன்னால வந்து நிக்கணும். சொல்லுங்க. முதலாவது தேவனிடத்திலே உதவி தேடக்கூடும். அல்லேலூயா. இரண்டாவது கர்த்தருக்கு முன்னால நிற்கும் பொழுது இந்த ராஜா என்ன சொல்றாரு? ஆண்டவரே, இவங்க நன்மை செய்யறதுக்கு பதிலாக தீமை செய்யறாங்கப்பா. ஆமென். இந்த ஜெபத்தை பாருங்களேன். இவங்களுக்கு முன்னால எதிர்த்து நிற்பதற்கு எங்களுக்கு என்ன கிடையாது? பலன் இல்லை. ஆண்டவரே, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவருடைய ஜெபம் இப்படித்தான் இருக்கும். அல்லேலூயா. I am nothing Lord, I am a zero. இல்ல சொல்லுங்க. நான் ஜீரோவா? நான் எவ்வளவு ஹீரோவா இருக்கிறேன். என்ன போய் ஜீரோன்னு சொல்றீங்களா? ஐயா, ஏசப்பாக்கு முன்னாடி எல்லாமே ஜீரோ தாங்க. வைசுலா ஜீரோவா இருந்த நம்மளை தான் ஆண்டவர் சொல்லுங்க. ஹீரோவா ஹீரோயினா மாதிரி இருக்கு வராது அப்படின்னா என்ன அர்த்தம்? உயர்த்தி கொண்டு வராதுன்னு அர்த்தம். சொல்லுங்க. தேவனுக்கு முன்னால நம்ம வரும்பொழுது யாரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், எவ்வளவு வசதியா இருந்தாலும், நம்ம சொல்ல வேண்டியது, ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை, ஆண்டவரே என்னிலே பலன் ஒன்றும் இல்லையப்பான்னு யார் யார் தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்துறாங்களோ அவங்களதான் ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனுக்கு முன்னால நம்ம மேன்மை பாராட்டிட்டு பெருமை பாராட்டிட்டு பேசிட்டு இருக்கலாம். அறியாமையினால அதுவும் தவறு தான். மேன்மை பாராட்டுதல் கர்த்தருக்குரியது என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. சொல்லுங்க உற்சாகம். அல்லேலூயா.
நமக்குரிய மேன்மை புகழ் எல்லா புகழும் அவருக்கு தான். கையத்தடி கத்தனை ஸ்தோத்திரம். நல்ல கையை கட்டுங்க. அதனால இந்த ராஜா என்ன பண்ணார், ஆண்டவரே உமக்கு முன்னால நாங்க வந்திருக்கிறப்பா, ஆண்டவரே இந்த சத்துக்கள் முன்னால நிக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன இல்ல பலன் இல்லை என்று சொல்லி தங்களை தாழ்த்துகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னால நிக்கிறவங்க, ஆண்டவரே நான் நன்மை தான் செஞ்சேன், அவங்க எனக்கு தீமை செய்யறாங்கப்பா அப்படின்னு அந்த எண்ணம் வரும், அந்த ஜெபம் வரும். ராமே சொல்லுங்க. ஆமே. ஆண்டவர் அவங்க நன்மை செஞ்ச எங்களுக்கு தீமை செய்யறாங்க, ஆண்டவரே அவங்களுக்கு தீமை வரட்ட ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிற ஆளு கர்த்தருக்கு முன்னால அல்ல, பிசாசுக்கு முன்னாடி நின்று என்ன செய்யறாங்க, சுபம் பண்ற அறிவீனமான கிறிஸ்துவர் இருக்கிறான். அப்ப கர்த்தருக்கு முன்னாடி நிக்கிறவங்க அவ என்ன செய்யணும், இப்படிதான் அடுத்து நம்முடைய கண்கள் அவரை நோக்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. நோக்கி இருக்கும் போதுதான் யாரு, கர்த்தருக்கு முன்னால நிக்கிறவர்கள். அல்லேலூயா. அப்படி பாருங்க, யூதா மக்கள், அவருடைய குழந்தைகள், அவருடைய பெண் சாதிகள். பெண் சாதினா யாரு, எங்க ஊர் பக்கமான அந்த வார்த்தையை சொல்லுவாங்க, பெண் சாதி என்ன பண்றான், பெண் சாதி என்ன வேலை செய்யலாம். இது பைபிள்ல இருந்து வந்த வார்த்தை. பெண் சாதினா யாரு, ஒரு சம்சாரம், ஒரு மனைவி. எங்க ஊர்லாம் பஞ்சாதி பஞ்சாதி தான் சொல்லுவாங்க, சுத்த தமிழ் பேசலாம். இப்போ வைஃப் என்ன பண்றாங்க அப்படின்னு இங்கிலீஷ்ல என்ன செஞ்சு இப்போ என்ன வார்த்தை சொன்னாலும் அவங்க தான், அதை யாராலையும் மாற்றது முடியாதுதான். பெண் சாதிகள். அப்புறம் அவர்கள் குமாரரும் கூட. வாய்ஸ்ல அவர் அடியிலே சொல்லுங்க சத்தமா. மூன்றாவது காரியம் சொல்லி முடிக்கலாம். ஆமென். அதே 2 20ஆம் அதிகாரம், பிரைஸ்தலா ஸ்தோத்திரம், 21 இருந்து வாசிமா. 21 முதல் பின்பு அவன் 21 சாரி 20 வாசி. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களை முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். கவனிங்க. மூன்றாவது காரியம், முதல் காரியம் நல்லா கவனிங்க. 3 பாயிண்ட். முதலாவது சகாயம் தேட கூடுனாங்க. எங்கே கூடுனாங்க, எந்த இடத்துல, எருசலேம்ல. எருசலேம் எது, தேவ ஆலயம் தான் எருசலேம். அல்லேலூயா. இரண்டாவது எல்லாரும் என்ன பண்ணாங்க, ராஜாவும் எல்லா மக்களும் இரண்டாவது கர்த்தருக்கு முன்னால நின்னாங்க. எங்க நின்னாங்க, நம்ம எப்போதுமே மனுஷருக்கு முன்னால நம்ம நின்னோம்னா வெக்கப்பட்டு போயிடுவோம், தலைகுனிந்து போயிடுவோம், உதாசீனப்பட்டு போவோம். கர்த்தருக்கு முன்னால நின்றுட்டு நாம போய் நின்னோம்னா எப்பேற்பட்ட முன்னாடி கர்த்தர் நம்மை தலை நிமிர்ந்து நிற்க செய்வாருங்க. அல்லேலூயா. சங்கீதம் 16:8 தாவீது சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுதும் சொல்லுங்க, கர்த்தரை எப்பொழுதும், எந்த சூழ்நிலை வந்தாலும் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எந்த காரியமானாலும், ஒரு சின்ன காரியமோ பெரிய காரியமோ, சின்ன தேவையோ பெரிய தேவையோ எதுவா இருந்தாலும், ஆண்டவரே உமக்கு முன்னால நான் நிற்கிறேன். ஆண்டவரே ஏசப்பா, எங்களுக்கு இந்த காரியத்துல நீங்க தான் ஒத்தாசை அனுப்பின. ஆண்டவரே கண்கள் உண்மையே நோக்கி பார்த்துருக்கப்பான்னு வாலிப பிள்ளையே நீ ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. பிள்ளைகளே நீ ஜெபம் பண்ணு, பெரியவங்களே ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தருக்கு முன்னால கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அல்லேலூயா. அப்படி கர்த்தருக்கு முன்னால நிற்கும் போதுதான் ஒரு தீர்க்கதரிசி அவங்களை உற்சாகப்படுத்துகிறார். ஆமென். அது அந்த பின்னாடி இருக்குது.
அடுத்து இந்த உற்சாகமான வார்த்தைகளை கேட்ட பிறகுதான் இந்த யோசபாத் நம்ம மறுபடியும் ஜனங்கள்கிட்ட பேசுறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகாலமே எழுந்து வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள். அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு, யூதாவே எருசலேமின் மக்களே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்க, அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை ஊழியக்காரன் மூலமாய் வரும் பொழுது அல்லது வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த வார்த்தை மூலமா என்னோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே. அல்லேலூயா. பிரசங்கத்தை கேட்கும் பொழுது, ஆண்டவரே இந்த வார்த்தை என்னை தொடர்ந்து ஆண்டவரே என்னை உயிர்ப்பிக்க வேண்டும் அப்பா, இந்த வார்த்தை என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரேன்னு இந்த வாஞ்சியோட தாகத்தோட கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆண்டவர் உங்களோட பேசுவார். சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வாஞ்சி தாகம் இல்லைன்னா, என்ன ஐயா இன்னைக்கு இப்படி பேசுறாரு, என்ன இப்படி சொல்றாரு, என்ன அப்படி பிரசங்கம் பண்றாருன்னு அது அல்ல. ஆமென். அப்படி சொல்லிட்டு போறவங்களுக்கு தேவனுடைய வார்த்தை ஒரு கிரியை நடப்பிக்க. ஒரு ராஜா பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை நம்பி ஏற்றுக்கொண்டு மக்களுக்கு அவர் பிரசங்கம் பண்றாருங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தையை நம்புங்க, ஊழியக்காரன் நம்புங்க, அவர் சொல்ற வார்த்தைகளை நம்புங்க, விசுவாசிங்க. விசுவாசித்து என்ன பண்ணணும், என்ன செய்யுங்க, நம்ம எல்லாரும் இணைந்து கர்த்தரை நாம துதிக்க போகிறோம். அல்லேலூயா. பரிசுத்தமான மகத்துவத்தை துதிக்க போறோம். ஆமென். 1000 மனிதர்கள் முன்பாக நடந்து போய் எப்படி நாம துதிக்கணும், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை. அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. நம் கர்த்தரை துதியுங்கள், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், எல்லாரும் இணைந்து. ஆமென். முதலாவது கூடி வந்தார்கள் கர்த்தருக்கு, 2வது கர்த்தருக்கு முன்னால் என்னாங்க, 3வது எல்லாரும் இணைந்து என்ன பண்ணாங்கன்னா, 22 வசனம், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். கைகளை தட்டி ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா நல்ல ஒரு நிமிஷம் எல்லாம் தொடர்ந்து கையை தட்டி கர்த்தருடைய நாமத்திலே ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்க சத்ருவானவன் வெட்டுண்டு விழுவான். ஹல்லேலூயா. நாம யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சும்மா இருக்கிற கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை துதிகள், நல்லவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு ஆண்டவரை துதிச்சு என்ன நடத்தினா பாடினார்கள். அல்லேலூயா. பாடின உடனே துதிக்க தொடங்கினார்கள். அல்லேலூயா. அதனாலதான் நம்ம ஒரு பாடலை 2 பாடலை பாடிட்டு என்ன செய்யணும் சொல்லுங்க. பாடின பிறகு செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் எல்லாம் நல்லா கவனிங்க. கர்த்தரை துதிக்க வேண்டும். வேத வசனத்தை கர்த்தர் எழுதியிருக்கிற சத்தியம் வந்து நீ நிறைய விசுவாசிகள் துதிக்கிற நேரத்தில், ஆராய்க்கிற நேரத்தில் வரது கிடையாது. அப்புறம் எப்படி நாம இணைந்து நாம கொடியேற்ற முடியும், நாம் ஜெயத்தை பெற முடியும்? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. துதி செய்ய தொடங்கின போதே அல்லேலூயா, அவர் பேரன்பு என்றும் உள்ளது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா வாய்த்துல எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாட்டு பாடிட்டு எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே மகு ஸ்தோத்திரம், கர்த்தாவே மகு ஸ்தோத்திரம் பண்ணு. துதி செய்ய தொடங்கின உடனேயே கர்த்தர் என்ன பண்ண, ஒருத்தருக்கு விரோதமா எழும்பினாரு. அல்லேலூயா. அம்மோனியர் மோவாபியரை பார்த்தா என்னடா நம்ம எதிரி நிக்கிறான்னு ஆண்டவர் விரோதத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. இவங்க எந்த ஒரு யுத்தம் செய்யல, எந்த கஷ்டப்படவே இல்லை. கர்த்தர் இவளுக்காக யுத்தம் செய்து சத்துருக்களை தேவன் முறியடித்தார். அல்லேலூயா. நீங்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு சபையா இருக்கட்டும்,
இல்லை குடும்பமாக கூட இருக்கட்டும். அல்லேலூயா. குடும்பத்தில் இருக்கிற நீங்களும் நீங்கள் குடும்பத்தார் எல்லாரும் இணைந்து இந்த 3 காரியத்தை கண்டிப்பாக செய்யணும். நானும் சொன்னீங்களாமே. அல்லேலூயா. சகாயம் தேட ஆண்டுடைய ஆலயத்தில் வந்து ஜெபிக்கணும் அப்படின்னு வீட்டில் போய் நீங்கள் பேசணும். அல்லேலூயா. விசேஷ ஜெபங்கள் வைக்கும் பொழுது நாம் என்ன செய்யணும்? ஜெபத்தில் போய் பங்கு பெறணும்னு நீங்கள் என்ன செய்யணும்? கலந்து ஆலோசிக்கணும். நாம ரெண்டாவது என்ன செய்யணும்? நாம் எப்பொழுது கர்த்தருக்கு முன்னால் அவருடைய பலத்தை நம்ம சார்ந்து நிற்கணும்னு அந்த தீர்மானத்துக்குள்ள முழு குடும்பமாக வரணும். அல்லேலூயா. மூன்றாவது என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தைகளை, ஊழியர்களை வார்த்தைகளை நம்பி கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை நம்ம உயர்த்தணும். அல்லேலூயா. இந்த 3 காரியம் ரொம்ப முக்கியமானது. யோசபாத் ராஜாவும் யூதா ஜனங்களும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்படி பாருங்க, எதிரிகள் தங்களுக்குள்ளேயே வெட்டுண்டு மடிந்து போனார்கள். அல்லேலூயா. எதிரியுடைய அந்த உடைமைகளை எல்லாம் கொள்ளையாடினார்கள். ஆமென். 3 நாளா தோத்திரம் கொள்ளையடிக்கிற அளவுக்கு அந்த காரியம் நடந்தது. ஆமென். இப்ப வாசிக்குமா? வாசித்து நம்ம ஜெபிப்போம். 26 வசனம், 27, 28. 4ஆம் நாளிலே பெராக்காவில் கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்துக்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பெயர் தரித்தார்கள். பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் கலிகூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோட எருசலேமுக்கு திரும்பினார்கள். தம்புர்களோடும் சுரமணர்களோடும் பூரிகைகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தாங்களா? கையளவை கட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களா? உற்சாகமா? அல்லேலூயா. 4வது ஜெயத்தோடு அவர்கள் திரும்பி வந்தார்கள். அல்லேலூயா. எங்கே இருந்து புறப்பட்டார்களோ அங்கேயே திரும்ப வந்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த என்னது குருத்தோலை ஞாயிலாம் முன்னாடி நம்ம பவனி போயிருக்கிறோம். சிலர் பவனி போவாங்க. போகும்போது தங்கள் வீடு இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள என்ன செய்வாங்க? அப்படியே போய் போந்துக்குவாங்க. பாருங்க, முதலாவது எருசலேமிலே அங்கே எல்லாரும் கூடி வந்த மக்கள் எல்லாரும் ஜெயத்தை கர்த்தர் தந்த உடனே பெராக்கா என்கிற இடத்துல கூடி கர்த்தருக்கு என்ன பண்ணாங்கன்னா ஸ்தோத்திரம் செலுத்தினாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார்கள். அதுக்கப்புறம் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்கள் எல்லாரும். அல்லேலூயா. அவருக்கு முன்னாடி ராஜா போறாரு. அல்லேலூயா. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். வெற்றியோடு அந்த வெற்றியை பெற்றதற்கு அந்த யோசபாத் ராஜாவல்ல, அதுக்கு மேல ராஜாதி ராஜா ஜெயத்தை கொடுத்து இவர்கள் இணைந்து அவர்கள் குடியேற்றினார்கள். அல்லேலூயா. எல்லாரும் என்ன பண்ணாங்களா? எருசலேமுக்கு மகிழ்ச்சியோட திரும்பி வந்தாங்க. அல்லேலூயா. எல்லாரும் யாவரும் என்ற வார்த்தை நல்லா கவனிக்கணும். திரும்ப திரும்ப அனைவரும், யூதா மக்கள் யாவரும், எல்லாரும். இப்போ இதுல இந்த வார்த்தை எதை நமக்கு குறிக்கிறதுனா, நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்க வேண்டியது, செயல்பட வேண்டியது எவ்வளவு தேவை என்பதை கர்த்தர் நம்மோடு பேசிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க 2 பேரா இருந்தாலும் நீங்க இணைங்க. அல்லேலூயா. 4 பேரா இருக்கட்டும், 5 பேரா இருக்கட்டும், எத்தனை பேர் இருந்தாலும் 3 பேரா இருக்கட்டும். அல்லேலூயா. ஐயா ஒருத்தருமே இல்லை, நான் ஒருத்தர், நான் உண்டி கடையாக தான் இருக்கிறேன், தனி மரமாக தான் நான் இருக்கிறான்னு பரவாயில்ல, உங்களோட இயேசுனாரை கூட சேர்த்துக்கங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தலையை சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, 3 காரியத்தை செஞ்ச பொழுது கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்து இப்போ இணைந்த எல்லாரும் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை செலுத்தி வெற்றி கொடி ஏற்றினார்கள். ஆமென். செய்யக்கொடி ஏற்றினார்கள் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இந்த அனுபவம் நமக்குள்ளே வரணும், சபைக்குள்ளே வரணும். அல்லேலூயா. இந்த குடும்பத்துக்குள்ளே இந்த அனுபவம் நமக்குள்ளே கண்டிப்பாக வர நம்மை ஒப்பு கொடுப்போமாக. அல்லேலூயா. நல்லதாக இஸ்ரவேல் ஜனங்கள் பாடினார்கள், நாங்கள்
ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். அல்லேலூயா. நீங்க சொல்லணும், ஆண்டவரே ஊழியர்களோடு நாங்கள் இணைந்த ஆண்டவரே உங்களுடைய நாமத்திலே ஆண்டவரே. அல்லேலூயா. யோசபாத் ராஜாவும் யூதா ஜனங்களும் எப்படி இணைந்து செயல்பட்டார்களோ அதே போல நாங்கள் செயல்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சொல்லி அர்ப்பணிப்போமாக. அல்லேலூயா. போன வாரமே சொன்னேன், ஊழியம் என்பது இந்த ஒன்மேன் ஷோ கிடையாது. ஊழியக்கான மட்டும் சார்ந்தல்ல, எல்லாரும் இணைந்த ஒரு அமைப்பு தான் கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய ஆலயம். அல்லேலூயா. அதுல எல்லாரும் இணையணும். ஆமென். யாரு தூரம் வேடிக்கை பார்த்துக்க கூடாது. ஆமென். எல்லாரும் இணைந்து ஜெபிக்கணும், கர்த்தருக்கு முன்னால வரணும், கர்த்தரை இணைந்து கர்த்தரை துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்பொழுது உங்களுக்கு விரோதமாக, உங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக அல்லது சபைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா எதிர் வல்லமைகளை கர்த்தரே அழித்து போட அவர் வல்லவர் ஆயிருப்பார். அல்லேலூயா. ஜெயத்தை கொடுக்க வல்லவர் ஆயிருப்பார். நாம செய்ய வேண்டியது தேவ சமூகத்தில் இணைந்து நாம கொடியேற்றுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. வார்த்தைகள் எல்லா கரங்களை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவ பிள்ளைகளை நீங்களும் வார்த்தை கேட்கிற யாராக இருந்தாலும் குடும்பமாக ஒன்று இணைந்து என்ன செய்யுங்க, இந்த 3 காரியத்தை செய்யுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் குடும்பமாக சபையாக இணைந்து நம்முடைய தேவனாய கர்த்தருடைய நாமத்திலே கொடியேற்ற செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். வார்த்தை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.